يحب ويرضى فاجعل آخرتنا خيرا من الأولى والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد مصطفى صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்பதாக சாட்சி பகருகின்றேன். அவனது சலாத்தும் சலாமும் எம்முயிரும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், அவர்களை அடுத்து வந்த தபா தாபிஈன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் மாளிகையில் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்கின்ற இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ளும் புறமும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு எமது தனிமையிலும் கூட்டு வாழ்விலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் இருளிலும் பகலிலும் கடலிலும் கரையிலும் ஆகாயத்திலும் வியாபார ஸ்தலங்களிலும் காரியாலயங்களிலும் வீதிகளிலும் எல்லா இடங்களிலும் படைத்தவன் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்கின்ற இறையச்சத்துடன் நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை 5 கடமைகளை கொண்டதாக அமைத்து வைத்திருக்கின்றான். 5 கடமைகளில் 4வது கடமை சங்கையான ரமலானுடைய நோன்பை நோற்று விடை கொடுத்தவர்களாக அதனை தொடர்ந்து வருகின்ற 5வது கடமைதான் இஸ்லாத்தில் 50 கடமைகளில் 5வது கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது ஷவ்வால் மாதம் பிறை 26வது தினத்தை அடைந்திருக்கின்றோம். இதனை அடுத்து வருகின்ற மாதம் துல்காதாவுடைய மாதம், அதனை அடுத்து வருகின்ற மாதம்தான் ஹஜ்ஜுடைய கடமையை சுமந்து வருகின்ற துல் ஹஜ்ஜுடைய மாதம். எங்களது பகுதிகளில் இருந்தும் முழு உலகத்தில் இருந்தும் அல்லாஹ் அவன் நாடக்கூடிய மனிதர்களுக்கு அடியார்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. மதிப்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது துல் ஹஜ் மாதம் பிறை 8வது தினம் ஹாஜிகள் அரஃப் மினாவில் தரித்து பிறை 9வது தினம் துல் ஹஜ் மாதம் அரஃபாவில் தரித்து பிறை 10, 11, 12, 13 ஆகிய தினங்களில் மீண்டும் மினாவில் தரித்து அதனை தொடர்ந்து காபத்துல்லாவை தவாப் செய்து அதனை தொடர்ந்து தொங்கோட்டம் ஓடி முடிக்கின்ற ஒரு அமல்தான் ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, எங்களது பகுதிகளில் இருந்து ஒரு மாத காலம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளுக்காக வந்து சென்றாலும் ஹஜ்ஜுடைய கடமை என்பது வெறுமனே துல் ஹஜ் மாதம் பிறை 8வது தினம் யௌமு தர்வியாவில் ஆரம்பித்து 12வது தினம் 5 தினங்களில் அல்லது பிறை 13வது தினம் 6வது தினத்துடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமல்தான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபுரித அலைக்குமுல் ஹஜ்,
அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் என்கின்ற ஒரு கடமையை விதியாக்கி இருக்கின்றான். எனவே உங்களில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் மார்க்கம் சொல்லுகின்ற தகுதியை வாய்ப்பு வசதிகளை பெறுகின்றீர்களோ நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றுதான் ஹாஜிகள் கஅபத்துல்லாவுக்கு செல்வது. கஅபத்துல்லா என்பது அது சாதாரணமான ஒரு வீடு கிடையாது. உலகத்தில் நாம் எங்களது வீடுகளை எப்படி உரிமையுடன் இது எனது வீடு, இது நான் கட்டின வீடு என்று நாம் மார்பு தட்டி மகிழ்வுடன் நாம் பெருமையாக கூறுகின்றோமோ, இது போன்றுதான் இந்த அண்ட சராசரங்களை 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்து தன்னம் தனியாக ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றான், கஅபத்துல்லா அது எனது வீடு என்பதாக உரிமையுடன் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِي. கஅபத்துல்லா என்பது அது எனது வீடு என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் உரிமையுடன் சொல்லுகின்றான். அது மாத்திரமல்ல, கஅபத்துல்லா தான் உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதலாவது இல்லம். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், உலகத்தில் வாழ்கின்ற மனித கோடிகளுக்காக அல்லாஹ் அமைத்திருக்கின்ற முதலாவது ஆலயம் அது கஅபத்துல்லா. அது சாதாரணமான வீடு கிடையாது. எப்பொழுதும் அல்லாஹ்வின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. லல்லதி பிபக்கத முபாரகன், அல் குர்ஆனில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், அந்த மக்கமா நகரில், மக்காவுக்கு இன்னும் ஒரு பேர் தான் பக்கா, அந்த பக்காவில் அமைந்திருக்கின்ற கஅபத்துல்லா முபாரகன், அது எப்பொழுதும் பரக்கத் சொரிந்த இடமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. யாரெல்லாம் கஅபாவுக்கு செல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பரக்கத்தை அடைந்து கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வஹுதன் லில் ஆலமீன், அந்த கஅபத்துல்லா அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. உலகத்தில் எப்படிப்பட்ட பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும், உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் மாற்றம் செய்து பாவத்திலே சதாவும் தனது கால நேரத்தை செலவு செய்த ஒரு மிக பெரும் பாவியாக இருந்தாலும், தான் திருந்த வேண்டும், நான் நல்லவனாக மாற வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்துடன் யார் கஅபாவுக்கு செல்கின்றார்களோ அந்த கஅபத்துல்லா அந்த மனிதனை மனித புனிதனாக மாற்றுகின்றது. வஹுதன் லில் ஆலமீன், அல்லாஹ் அந்த கஅபாவில் நேர்வழியை வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் கஅபாவுக்கு செல்கின்றார்களோ அது அரபிகளாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், நகரப்புறவாசியாக இருக்கலாம், அல்லது கிராமத்தில் குக்கிராமத்தில் வாழ்கின்ற மனிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, கஅபாவுக்கு சென்றால் அங்கு அனைவர்களும் சமமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவார்கள். கஅபத்துல்லாவுக்கு முன்னால் அனைவர்களும் சமமானவர்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் இதனை சொல்லுகின்றான், சவாஉன் அலைஹில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத். அந்த கஅபத்துல்லாவை பொறுத்த வகைக்கும் அதற்கு முன்னால் நகரப்புற வாசிகள் கிராமப்புற வாசிகள் என்ற வித்தியாசம் கிடையாது, அனைவர்களும் சமமானவர்கள். அது மாத்திரமல்ல, கஅபத்துல்லா அது எப்படிப்பட்ட வீடு என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத்தில் ஒரு மனிதன் எத்தனை தடவைகள் கஅபாவுக்கு சென்றாலும் மீண்டும் ஒரு முறை நான் கஅபாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவனது உணர்வுகள் துடிக்கின்ற ஒரு இடம் உலகத்தில் இருக்கும் என்றால் அது கஅபத்துல்லா மாத்திரம்தான். நாம் ஒரு இடத்திற்கு பலமுறை சென்றால் அந்த இடம் எங்களுக்கு கலைத்ததாக, சடைவடைந்ததாக, அலுப்பானதாக மாறுகின்றது. ஆனால் கஅபத்துல்லா ஒரு மனிதன் எத்தனை முறை ஹஜ்ஜிகள் உம்ரா சென்றாலும் அவனது கால நேரத்தில் பல வருடங்களை அவன் கஅபாவை காண்கின்ற விடயத்தில் செலவு செய்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் போக வேண்டும் என்று அங்கலாய்க்கின்ற மனிதர்கள் நிராசை அடையாத ஆர்வம் கொள்ளுகின்ற ஒரு இடம் இருக்கும் என்றால் அது கஅபத்துல்லா தான். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ, அல்லாஹ் சொல்லுகின்றான்,
இந்த கஅபத்துல்லாவை நான் எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்றால் மசாபத்தன் லின்னாஸ், மனிதர்கள் மீண்டும் மீண்டும் நான் போக வேண்டும் என்று ஆசை வைக்கின்ற ஒரு இடம் இருக்கும் என்றால் அது கஅபத்துல்லா தான். மதிப்புக்குரியவர்களே, எத்தனை முறை ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் சென்றாலும் அடுத்த முறை எங்களது சகோதரர்கள் உறவுகள் போகின்ற போது என்ன சொல்லுவோம்? எங்களுக்கும் துஆ செய்யுங்கள், நாங்களும் போக வேண்டும். பலமுறை சென்றாலும் மீண்டும் ஒரு முறை நாம் போக வேண்டும் என்று ஆசை வைக்கின்ற ஒரு இடமாக, ஒதுங்கும் தலமாக அல்லாஹ் கஅபாவை ஆக்கி வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த கஅபத்துல்லாவுடைய ஒரு மூலையில் தான் ஹஜருல் அஸ்வத் என்கின்ற கல் இருக்கின்றது. இது சாதாரணமான கல்லு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வத் என்பது அது சொர்க்கத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட கல்லாக இருக்கின்றது. அந்த ஹஜருல் அஸ்வத் இன்று எங்களது பார்வைக்கு கருப்பு நிறத்தில் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து அந்த ஹஜருல் அஸ்வதை இறக்கி வைக்கின்ற போது அந்த ஹஜருல் அஸ்வத் பாலை விடவும் வெண்மையாக இருந்தது. பாலை விடவும் வெண்மையாக இருந்தது. பாவிகள் தொட்டு தொட்டு அதனது நிறம் கருப்பாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வேண்டி சென்று அந்த ஹஜருல் அஸ்வதை தொடுகின்றார்களோ, முத்தமிடுகின்றார்களோ, அல்லது தொட முடியாத சந்தர்ப்பம் அவர்கள் தூரத்தில் நின்று யாரெல்லாம் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு தனது கரத்தினால் சமிக்ஞை செய்கின்றார்களோ, இவர்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் நாளை மறுமையில் இந்த ஹஜருல் அஸ்வத் பரிந்து பேசும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரணமான ஒரு கல்லு கிடையாது. இது போன்றுதான் இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஹஜருல் அஸ்வத் என்கின்ற கல்லுக்கும் கஅபாவுடைய கதவுக்கும் இடைப்பட்ட சிறிய பகுதி இருக்கின்றதே, இதற்கு முல்தஸம் என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுக்காக வேண்டி சென்றால் தனது இரு கரங்களையும் அந்த கஅபத்துல்லாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு தனது நெஞ்சை அந்த கஅபாவுடைய சுவருடன் அந்த பகுதியில் அமர்த்தி வைத்து இணைத்து வைத்து அதிகமாக துஆ செய்கின்ற ஒரு பகுதிதான் இந்த முல்தஸம் என்பது. ஹஜருல் அஸ்வதுக்கும் கஅபாவுடைய கதவுக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய பகுதி. இது போன்றுதான் கஅபத்துல்லா 4 தூண்களை 4 மூலைகளை கொண்டது. அதில் முதலாவது ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கின்ற மூலை இருக்கின்றது. இதற்கு அர்-ருக்னுல் ஹிந்தி என்று சொல்லுவார்கள். இந்தியா திசையை நோக்கி இருக்கின்ற தூண். அதனது வலது பக்கமாக வருகின்ற போது அதனை அடுத்து வருகின்ற தூண் அர்-ருக்னுல் இராக்கி, ஈராக் நாட்டை நோக்கி இருக்கின்ற தூண் என்பதாக சொல்லுவார்கள். அதனை அடுத்து வருகின்ற தூண் அர்-ருக்னு ஷாமி, ஷாம் திசையை நோக்கி இருக்கின்ற தூண். அதனை அடுத்து வருகின்ற 4வது தூண் தான் அர்-ருக்னுல் யமானி, யமன் திசையை நோக்கி இருக்கின்ற தூண். அதனை அடுத்து வருகின்ற தூண் அது மீண்டும் ஹஜருல் அஸ்வதாக இருக்கின்றது. இந்த ருக்னுல் யமானி என்கின்ற தூணும் அதிகமான விசேஷமான சிறப்புகளை கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு பின்பக்கமாக இருக்கின்ற அந்த ருக்னுல் யமானி என்கின்ற தூண் இருக்கின்றதே, அந்த தூணில் எப்பொழுதும் 70 மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். 70 மலக்குமார்கள் அந்த ருக்னுல் யமானியில் நின்று கொண்டே இருப்பார்கள். அந்த தூணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய நேரம் அடைகின்ற போது அவர்கள் ஓதுகின்ற துஆ, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன் நார் என்கின்ற அந்த சொற்சுருக்கமான நிறைந்த கருத்து செறிவுகளை கொண்ட அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். யா அல்லாஹ், உலகத்திலும் மறுமையிலும் எவைகளை நீ நல்லதாக படைத்து வைத்திருக்கின்றாயோ, நலவுகளாக இருக்கின்றதோ, அவைகள் அனைத்தையும் எனக்கு தந்தருள்வாயாக என்கின்ற ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய அந்த சொற்சுருக்கமான அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய சந்தர்ப்பம் அந்த ருக்னுல் யமானி என்கின்ற அந்த மூலையை அடைகின்ற போது ஓதுவார்கள். இது போன்றுதான் அந்த ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை பற்றி சொன்னேன், 4 மூலைகளையும் சொன்னேன். இதனை போன்றுதான் அந்த கஅபாவில் இருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பம்சம் தங்க பீலி, மீசாப் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய அருள் மலை அது பொழிந்து வடிந்தோடக்கூடிய ஒரு இடம்.
அந்த மீசாப் தங்க பீலிக்கு கீழால் தான் நாம் அரை வட்டம் என்று சொல்லுகின்றோம். ஹதீம் அல்லது ஹிஜ்ரை இஸ்மாயில் என்று சொல்லுவார்கள் அரை வட்டம். உண்மையில் கஅபத்துல்லாவுக்கு வெளியே அந்த அரை வட்டம் இருப்பது போன்று தென்பட்டாலும் உண்மையில் அந்த அரை வட்டமும் கஅபத்துல்லாவுடைய ஒரு பகுதியாகத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது. இதனால் தான் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் தவாப் செய்கின்ற போது அரை வட்டத்தையும் சுற்றி சேர்த்துதான் அவர் தவாப் செய்ய வேண்டும். ஒரு மனிதர் தவாப் செய்கின்ற போது அரை வட்டத்தை ஊடர்ந்து அவர் தவாப் செய்தால் அவருடைய தவாப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனால் தான் பார்க்கின்றோம், அந்த அரை வட்டத்துடைய வாயில்களில் அங்கு போலீஸ்காரர்கள் காவலாளிகள் நின்று கொண்டு தவாப் செய்கின்றவர்களை வளைத்து போகுமாறு சொல்லுவார்கள். காரணம், அந்த அரை வட்டமும் கஅபாவுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. கஅபத்துல்லாவை குறைஷிகள் கட்டுகின்ற போது ஹலாலான பணம் குறைவாக இருந்ததனால் அவர்கள் கஅபத்துல்லாவை சுருக்கமாக கட்டி முடித்து விட்டார்கள். இல்லை என்றால் உண்மையான கட்டமைப்பு, அதனது உண்மையான அஸ்திவாரம், கஅபாவுடைய உண்மையான தோற்றம் அரை வட்டத்தையும் சேர்த்ததாக முழுமையாக கட்டியிருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஏற்பட்ட வெள்ள பெருக்கின் மூலமாக கஅபா உடைந்து சிதைந்த போது அந்த குறைஷிகள் கஅபாவை கட்டுகின்ற போது பாருங்கள், அல்லாஹ்வின் வீடு மஸ்ஜித் கஅபாவை கட்டுவதற்கு இஸ்லாம் இல்லாத குறைஷிகள் கூட ஹலாலான பணத்தை தான் சேர்த்திருக்கின்றார்கள். எனவே பள்ளி வாயல்கள் உலகத்தில் கட்டுமான பணிகள் மேற்கொள்கின்ற போது யாருடைய பணம் ஹலாலாக இருக்கின்றதோ அவர்களிடம் இருந்துதான் பணங்கள் அறவிடப்பட்டு பள்ளி வாயல்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஹராமானவர்களுடைய பணத்தை கொண்டு பள்ளி வாயில்கள் கட்ட முடியாது. அது அல்லாஹ்வுடைய கஅபாவாக இருந்தாலும் ஏன் இஸ்லாம் இல்லாத குறைஷிகளுக்கே இந்த புரிதல் உணரப்பட்டிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, எனவே அந்த குறைஷிகள் ஹலாலான பணம் குறைவாக இருந்ததனால் ஏனைய வட்டிக்காசிகள் மது வியாபாரிகளுடைய பணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவைகளை எடுக்காமல் சுத்தமான ஹலாலை கொண்டு அவர்கள் கஅபாவை கட்டுகின்ற போது முழுமையாக கட்டி முடிக்க முடியாமல் இருந்த சந்தர்ப்பம் அவர்கள் இப்பிருக்கின்ற தோற்றத்துடன் அதனை சுருக்கி கட்டி முடித்தார்கள். இல்லை என்றால் கஅபாவுடைய உண்மையான தோற்றம் அது முழுமை பெறுவது அரை வட்டத்தையும் சேர்த்துதான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இதனால் தான் அந்த அரை வட்டமும் ஏராளமான சிறப்புகளை கொண்டிருக்கின்றது. உலகத்தில் மாவசாலிஹீன் சாலிஹீன்கள் நல்லவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய காலங்களில் சாலிஹீன்கள் அமரக்கூடிய இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அதிகமான உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ஜுடைய காலங்களில் உலகத்தில் இருக்கின்ற நல்லடியார்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களை எல்லாம் அல்லாஹ் அந்த அரை வட்டத்திற்கு பின்னால் உள்ள பகுதியில் தான் ஒன்று சேர்க்கின்றார். எங்களது பார்வையில் கருப்பர்களாக இருப்பார்கள், எங்களது பார்வையில் அற்பமான ஆடை அணிந்திருப்பார்கள், எங்களது பார்வையில் வசதி இல்லாதவர்களாக இருப்பார்கள், ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருப்பார்கள். யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. இதனால் தான் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்கின்ற நாம் அடுத்த சகோதரர்களுடன் அந்த இடத்தில் நாங்கள் கௌரவமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அங்கு எத்தனை அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் சாலிஹீன்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை வெளி தோற்றத்தை வைத்து எங்களால் இனம் கண்டு கொள்ள முடியாது. அதிகமான உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அரை வட்டத்திற்கு பின்னால் தான் உலகத்தில் உள்ள சாலிஹீன்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்றார்கள். எனவே ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் அதிகம் அந்த அரை வட்டத்திற்கு பின்னால் உள்ள பகுதியில் உட்காருங்கள். அது சாலிஹீன்கள் ஒன்று சேர்கின்ற இடமாக இருக்கின்றது. இது போன்றுதான் அந்த கஅபத்துல்லாவுக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரு இடம்தான் மகாமி இப்ராஹிம். அது ஒரு சாதாரணமான கல்லு கிடையாது. நாம் பார்த்திருக்கின்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கால் பாதத்தை தாங்கிய அந்த கற்பாறையை இன்று கண்ணாடியினால் அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மகாம் இப்ராஹிம் இதுவும் ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுகின்ற போது கஅபத்துல்லா 27 முழத்தை கொண்டது.
கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுகின்ற போது அருகாமையில் இருந்த அந்த கற்பாறையின் மீது ஏறித்தான் அந்த கஅபாவை கட்டினார்கள். என்ன ஒரு அற்புதம்! கஅபாவின் சுவர் உயர்ந்து கொண்டே செல்லுகின்ற போது அவர்கள் ஏறி நின்ற அந்த கற்பாறையும் தானாக உயர்ந்து கொண்டே சென்றது. சிந்தித்து பாருங்கள். 27 முழம் கஅபாவை கட்டுகின்ற போது அதனது சுவர் உயர்ந்து கொண்டே செல்கின்ற சந்தர்ப்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்திருக்கின்ற அந்த கற்பாறை அதுவும் தானாக உயர்ந்து கொண்டே சென்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கால் பாதம் அந்த கற்பாறையில் பதிந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நீங்கள் மக்கமா நகரத்திற்கு வந்தால், கஅபாவுக்கு வந்தால் தெளிவான நிறைய அத்தாட்சிகளை நீங்கள் காண வேண்டி இருக்கின்றது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம், அதில் ஒன்றுதான் இந்த மகாமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டின அந்த கற்பாறை இது உங்களுக்கு தெளிவான ஒரு அத்தாட்சி என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தவாஃபுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் கஅபாவுக்கு வந்தால் இந்த மகாமி இப்ராஹிம் இருக்கின்றதே அந்த இடத்தில் நீங்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மகாம் இப்ராஹிமுடைய இடத்தில் 2 ரகாத் சுன்னத்து தொழுகின்றார்களோ அவர்கள் பரிபூர்ணமான ஒரு உம்ரா செய்த நன்மையை அடைந்து கொள்கின்றார்கள். சாதாரணமான கற்பாறை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தை அல்லாஹ் அளிக்கின்ற போது அந்த மகாம் இப்ராஹிம் என்கின்ற கல்லை அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு உயர்த்தி வைக்கின்றான். நாளை மறுமையில் மகாம் இப்ராஹிம் மரகதத்திலான ஒரு கல்லாக சுவர்க்கத்தில் அது குடியமர்த்தப்படும் என்று சொன்னார்கள். சாதாரணமான கற்பாறை கிடையாது. நாளை மறுமையில் மரகதத்திலான ஒரு கல்லாக மாற இருக்கின்ற ஒரு கல்லுதான் இந்த மகாம் இப்ராஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மகாம் இப்ராஹிம் இதில் இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தை, பிரகாசத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். இல்லை என்றால் கஅபத்துல்லாவுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த மகாம் இப்ராஹிம் இதில் இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தை அல்லாஹ் மறைக்கவில்லை என்றால் அந்த வெளிச்சத்தின் மூலம் முழு உலகமும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். முழு உலகமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்தை தன்னகத்தில் கொண்டதுதான் அந்த மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை, பிரகாசத்தை மறைத்து வைத்திருக்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அமலை கொண்டதுதான் இந்த ஹஜ்ஜி என்கின்ற கடமை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜி என்கின்ற கடமைக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன என்பதுதான் இங்குள்ள பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது. தொழுகை பற்றிய தெளிவான புரிதல்கள் எங்களிடம் இருக்கின்றது. தொழுகையுடைய விபரீதத்தை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகையுடைய ஒரு மனிதன் அதனை விடுகின்ற போது அதனது பார தூரத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு மனிதன் தொழுகின்ற போது அவன் அடைந்து கொள்கின்ற லாபங்களை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இது போன்றுதான் ஜகாத் என்று வருகின்ற போது அதற்கான தெளிவூட்டல்கள், அதற்கான விழிப்புணர்வுகள், அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு சமூகத்தில் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜி என்கின்ற கடமை இது சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, ஏனைய கடமைகளுடன், தொழுகையுடன், ஜகாத்துடன் நாம் ஹஜ்ஜி என்கின்ற கடமையை ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது இந்த கடமைக்கு சமூகம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் 5% இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கின்றது. ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் தன்னார்வத்துடன் அவர்களாகவே உணர்ந்து செல்வதைத்தான் நாங்கள் தொடர்ந்தேச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழுகைக்கு நாம் கொடுக்கின்ற விழிப்புணர்வுகள், தொழாதவர்களை இனம் கண்டு அவர்களுக்காக வேண்டி நாம் செய்கின்ற பிரயத்தனங்கள், ஜகாத் என்கின்ற கடமை யார் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட செல்வந்தர்களை இனம் கண்டு அவர்களுக்கு அது சம்பந்தமான தெளிவூட்டல்கள், விழிப்புணர்வுகளை நாம் கொடுப்பது போன்று சமூகத்தில் ஹஜ் கடமையானவர்களை இனம் கண்டு சமூகம் என்ற அடிப்படையில் அதற்கான தெளிவூட்டல்கள், அதற்கான வழிகாட்டல்கள் கொடுப்பது என்பது அது முற்று முழுதாக சமூகத்தில் இல்லை என்பதுதான் உண்மையான விடயம்.
ஹஜ்ஜிக்கு செல்பவர்களை பார்த்தால் தன்னார்வத்துடன் அவர்களாகவே உணர்ந்து செல்கின்ற ஒரு குறிப்பிட்டவர்கள். எங்களது ஊரை எடுத்துக்கொண்டால் ஒரு 40 பேர் 50 பேர் தான் செல்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இத்தனை பேருக்குத்தான் ஹஜ்ஜி கடமையா என்றால் இல்லை சகோதரர்களே. உண்மையில் ஹஜ் யார் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுகின்றோம், மனிஸ்ததா இலைஹி சபீலா, வசதி படைத்தவர்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். வசதி படைத்தவர்கள் என்று நாம் யாரை சொல்லுகின்றோம்? பல மில்லியன்களுடன் கோடிகளுடன் புரளக்கூடியவர்களைத்தான் நாம் வசதிக்காரர்கள் என்று சொல்லுகின்றோம். உண்மையில் ஒரு மனிதன் மீது ஹஜ்ஜி கடமையாகுவதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வசதி படைத்தவர் என்பவர் யார்? ஹஜ்ஜி செய்வதற்கான அடிப்படை தகமையை பெறுகின்ற வசதி படைத்தவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் சமூகத்தில் ஒரு மயக்கமான நிலை இருக்கின்றது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமான நிசாப் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. 20 மூடைக்கு ஒரு மூடை நாம் அரிசியை நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். பணத்தை எடுத்துக்கொண்டால் 10.5 பவுன் நகையுடைய பெருமானம் எவ்வளவு அன்றைய மார்க்கெட்டில் இருக்கின்றதோ அந்த அளவு ஒரு மனிதனின் வசதி பணம் இருக்கும் என்றால் அவர் ஜகாத் கொடுப்பதற்கான அடிப்படை தகுதியை பெறுகின்றார். அதற்கு பின்னால் அவரிடம் இருக்கின்ற பணத்தை கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை தகமையை தகுதியை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ஜி செய்வதற்கான அடிப்படை தகுதி என்ன? ஒரு மனிதன் மீது ஹஜ்ஜி கடமையாகுவதற்கு அடிப்படையான அந்த பணம் படைத்தவர் என்பதற்கான வரைவிலக்கணம் என்னவென்றால், மதிப்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தனது கையிருப்பில் இருக்கின்ற பணம், அதே போன்று வியாபார நோக்கத்தில் முதலீடு செய்திருந்தால் அந்த பணம், தனது தகுதியை விட மேலதிகமாக இருக்கின்ற வீடு வாசல்கள், வேறு வருமான வழிகள், இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இவருக்கு ஏதாவது கடன் இருக்கும் என்றால் அதனை கழிக்க வேண்டும். நிச்சயம் எல்லோருக்கும் கடன் இருக்க முடியாது. அப்படி கடன் இருந்தால் கடன் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை அமௌண்டை கழிக்க வேண்டும். அதை பின்னால் இவர் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற போது ஒரு மாதம் ஹஜ்ஜிக்கு சென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் இவரது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பணம் 1 லட்சம் ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப கட்டமைப்பை பொறுத்த வகைக்கும் எவ்வளவு தேவைப்படுகின்றதோ அவர் ஹஜ்ஜிக்கு சென்று திரும்பி வரும் வரை அந்த நாட்களுக்கு தனது குடும்பத்திற்கு தேவையான அந்த பணத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மீதமான பணம் இவர் ஹஜ்ஜி சென்று வருவதற்கான அமௌண்டை அடையும் என்றால் இவர் மீது ஹஜ்ஜி கடமை. மதிப்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஹஜ்ஜி செய்வதற்கான வசதி படைத்தவர் என்று சொல்வதற்கான வரைவிலக்கணம் இதுதான். இப்படி பார்த்தால் எங்களது ஊரில் எத்தனை பேருக்கு ஹஜ்ஜி கடமை, எங்களது ஊரில் எத்தனை வீதமானவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோடிகளுடன் புரள்பவர்களுக்குத்தான் ஹஜ்ஜி கடமை என்று மார்க்கம் சொல்லவில்லை. மீண்டும் சொல்லுகின்றேன், தனது கையிருப்பில் இருக்கின்ற பணம், வியாபார நோக்கத்தில் முதலீடு செய்த பணம், தகுதிக்கு மேலதிகமாக இருக்கின்ற வீடு வாசல்கள், வேறு வருமானங்கள், இவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் கொடுக்க வேண்டிய கடன்களையும் கழித்து ஹஜ்ஜி செய்கின்ற போது ஒரு மாதத்திற்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான அந்த பணத்தையும் கொடுத்து விட்டு மீதமான பணம் ஹஜ்ஜி சென்று வருவதற்கான போதுமான அமைப்பு இன்றைக்கு ஒரு 22 லட்சம் என்றால் அந்த அளவுக்கு இவருடன் பணம் இருக்கும் என்றால் இவர் மீது ஹஜ்ஜி கடமை. இப்படி என்றால் எங்களது ஊரில் அரைவாசிக்கு மேலானவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை. கவலையான விடயம், எத்தனையோ ஹஜ்ஜி கடமையானவர்கள் ஹஜ்ஜி செய்யாமலேயே மரணித்து விட்டார்கள். எத்தனையோ இப்படிப்பட்ட தகுதிகளை பெற்றவர்கள் ஹஜ்ஜி செய்யாமலேயே மண்ணறையை சென்றடைந்து விட்டார்கள். இவர்களது பிள்ளைகள் அந்த தந்தையுடைய தாயுடைய பேரில் பதல் ஹஜ்ஜி செய்வது வாஜிப், கட்டாயமாக இருக்கின்றது. இல்லை என்றால் அந்த பெற்றோர்கள் கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மதிப்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய விடயத்தில் நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் சமூகத்தில் மிக குறைவு. வசதி படைத்தவர் என்று பார்க்கின்ற போது நாம் அவர் இவர் என்று கோடிகளுடன் புரள்பவர்களை மாத்திரம் தான் பேசுகின்றோம். சகோதரர்களே, சிலர்களை பார்க்கின்ற போது ஒரு உம்ராவுக்கு சென்று விட்டால் ஏதோ ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியவர்களை போன்று ஒரு ஆத்ம திருப்தியுடன் இருக்கின்றார்கள்.
ஹஜ்ஜி என்பது ஏதோ காபத்துல்லாவை ஒரு முறை பார்த்தால் நிறைவேறுகின்ற கடமை கிடையாது. ஒரு மனிதன் மீது ஹஜ்ஜி கடமையானால் அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மாற்றமாக ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் எத்தனை உம்ரா செய்தாலும் ஹஜ்ஜுடைய கடமை அவரை விட்டும் நீங்க முடியாது. இன்னும் சிலர்களை பார்க்கின்ற போது உலகத்தில் இருக்கின்ற தனது பிள்ளைகளுடைய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு மீதமாக இருக்கின்ற ஒரு கடமைதான் ஹஜ்ஜி என்று நினைக்கின்றோம். இஸ்லாத்தில் கடமைகளில் ஹஜ்ஜி என்பது இறுதி கடமை என்பதை அதிகமானவர்கள் தவறாக புரிந்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜி கடைசி கடமை என்றால் எங்களது பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கட்டி கொடுத்து விட்டு எல்லாம் முடிஞ்சு செய்கின்ற கடைசி கடமை அல்ல. இஸ்லாம் சொன்ன கடைசி கடமை என்பது எதுவென்றால் கலிமா, தொழுகை, நோன்பு, அதே போன்று ஜகாத், அதை தொடர்ந்து வருகின்ற 5வது கடைசி கடமைதான் ஹஜ்ஜி. இதனை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். கடைசி கடமை என்றால் நாம் செய்ய வேண்டிய உலகத்தில் உள்ள கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு மீதமான பணம் இருந்தால் செய்யக்கூடிய கடமை என்று. இதுவல்ல சகோதரர்களே. எங்களது பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கட்டி கொடுப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. ஒரு மனிதன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் மீது ஹஜ்ஜி கடமையாக இருக்கும் நிலையில் இவர் ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்தால் இவர் அல்லாஹ்விடம் பாவியாக கருதப்படுவார். மதிப்புக்குரியவர்களே, இப்படி பார்த்தால் எம்மில் எத்தனை பேர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 1 கோடி ரூபாவில் வீடு கட்டி இருக்கின்றோம். 3 பிள்ளைகளுக்கு 3 கோடி ரூபாவில், ஒரு பெண் பிள்ளை இருந்தால் 2.5 கோடி ரூபாவில் வீடு கட்டி இருக்கின்றார். இன்னும் ஹஜ்ஜிக்கு போகவில்லை. இவர் மிக பெரும் பாவத்தை செய்கின்றார். 2.5 கோடி ரூபாவில் 3 கோடி ரூபாவில் வீடு கட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அதை கட்டலாம், பரவாயில்லை. எப்பொழுது கட்டலாம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு மேலதிகமாக இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதுவல்லாமல் ஹஜ் என்கின்ற கடமைகளை, ஜகாத் என்கின்ற கடமைகளை பால்படித்து விட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற கடமை இஸ்லாம் சொல்லவில்லை. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த விடயத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்றுதான் நாம் பரம்பரை சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் உழைக்கவில்லை என்று அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். இது வாப்பா தந்த சொத்து, வாப்பாட சொத்து, அல்லது உம்மாட சொத்து, உம்மப்பாட சொத்து என்று சொத்துக்களை பாதுகாக்கின்ற காவலாளிகளாக சமூகத்தில் எத்தனையோ பேர் சொத்துக்களுக்கு சேவகம் செய்து கொண்டு, ஊழியம் செய்து கொண்டு, அதை பாதுகாத்துக் கொண்டு அவர பிள்ளைக்கு கைமாறுவது, அவர்கள் அதற்கு சேவகம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து, இப்படியே சொத்துக்களை பாதுகாக்கின்ற காவலாளிகளாக சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதனை அனுபவிக்கவும் இல்லை, அதற்குரிய ஹக்குகளை கொடுக்கவும் இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளவும் இல்லை. சொத்துக்களை பாதுகாக்கின்ற செக்யூரிட்டிகளாக எத்தனையோ நபர்கள் வயல்களை, வளவுகளை, வீடுகளை, கடைகளை பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றவில்லை. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹஜ் என்கின்ற கடமை தகுதி படைத்தவர்கள் அனைவர்களும் முன்வர வேண்டும். இது போன்றுதான் எம்மில் அதிகமானவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு மனிதன் மீது ஹஜ் கடமை என்றால் அவர் மாத்திரம்தான் ஹஜ் செய்ய வேண்டும், மனைவியை கட்டாயம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இன்று எத்தனையோ பேர் ஹஜ் செய்வதற்கு வசதி படைத்தவர்கள், தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். மனைவியையும் கூட்டிக்கு போக வேண்டும், அதற்கும் ஒரு 25 லட்சம் தேவை என்பதனால் டிலே பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் உங்களது சொத்துக்களில் கடமையாகின்ற போது நீங்கள் தான் ஹஜ் செய்ய வேண்டும். மனைவியின் மீது ஹஜ் கடமை கிடையாது. ஆனால் ஒரு நேரத்தில் மனைவியின் மீது ஹஜ் கடமையாக இருக்கின்றது. அதுதான் எங்களது ஊரை பொறுத்த வகைக்கும் சாதாரணமாக 50% அதிகமான பெண்களுக்கு ஹஜ் கடமை என்று சொல்லுகின்றோம். எங்களது ஊரை பொறுத்த வகைக்கும் 50% அதிகமான பெண்களுக்கு ஹஜ் கடமை. காரணம், பாப்பா மாற சொத்தெல்லாம் பொம்புல புள்ளைற பேர்லாம் இருக்குது. 5 ஏக்கர் 4 ஏக்கர் கடைகள், இவைகளெல்லாம் பெண் பிள்ளைகளுடைய பெயர்களில் சொத்து இருக்கும் என்றால் அந்த பெண்கள் ஹஜ் செய்வது கடமை. எந்த அளவுக்கு என்றால், அந்த பெண்மணி திருமணம் முடித்து கணவன் சாதாரணமான வருமானம் பெறக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி இருந்தாலும் அந்த பெண் மீது, மனைவியின் மீது சொத்து இருப்பதனால் மனைவியின் மீது ஹஜ் கடமையாகின்றது.
கணவனிடத்தில் சொத்திருந்தால் கணவனின் மீது ஹஜ்ஜி கடமை, மனைவிக்கு அந்த கடமை கிடையாது. சில குடும்பங்களில் மனைவிக்குத்தான் ஹஜ்ஜி கடமை, ஏன்னா எல்லா சொத்தும் அவட பேர்ல அணிருக்கு. கணவன் சாதாரணமான மாத வருமானத்தை பெற்றவர், அவர் மீது ஹஜ்ஜி கடமை இல்லை. ஆனால் அந்த மனைவி அவருடைய தந்தையுடைய வயல்கள், கடைகள், காணிகள் எல்லாம் அந்த மனைவியுடைய பேரில் இருந்தால் அந்த மனைவி ஹஜ்ஜி செய்வது கடமை, கணவனுக்கு கடமை கிடையாது. இப்படியெல்லாம் எத்தனையோ விடயங்கள் சமூகத்தில் இருக்கின்றன. இது சம்பந்தமான தெளிவுகளை நாம் பெறுவதும் எங்களது பெண்களுக்கு கொடுப்பதும் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஹஜ்ஜி கடமையான உண்மையில் தகுதி பெற்றவர்கள் அனைவர்களும் ஹஜ்ஜி செய்வதற்கு முன் வாருங்கள். இந்த ஹஜ்ஜை உம்ராவை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல் குர்ஆன் சொல்லுகின்றது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். பேருக்கு புகழுக்காக, அல்லது என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது எனக்கு ஒரு பதவி தர வேண்டும் என்பதற்காக, அல்லது ரெஸ்டியில் நான் வர வேண்டும் என்பதற்காக, சமூகத்தில் என்னை மதிக்கின்ற ஒரு மனிதனாக மாற வேண்டும், அல்லது நான் ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை என்றால் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்கு செய்கின்ற கடமை அல்ல. லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்கின்ற கடமை அது ஹஜ்ஜும் உம்ராவும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இது பேருக்கு புகழுக்கு செய்கின்ற கடமை அல்ல. ஒரு கவலையான விடயம் தான், நாம் ஹஜ்ஜிக்கு சென்று வருபவர்களை அல் ஹாஜ் என்று சொல்லுகின்றோம். உண்மையில் இந்த பேர் எங்கிருந்துதான் வந்ததோ தெரியவில்லை. ஏனென்றால் ஹஜ்ஜை விடவும் முதன்மையான கடமை தான் தொழுகை. தொழுகை இஸ்லாத்துடைய இரண்டாவது கடமை. தொழக்கூடியவர்களுக்கு நாம் அல் முசல்லி என்று சொல்லுவது கிடையாது. அரபியில் தொழுபவர்களுக்கு முசல்லி என்று சொல்லுகிறோம். 5 நேரம் எங்கட மஹல்லாவுல தொழுபவருக்கு நாங்கள் அல் முசல்லி அப்துல் ரஹ்மான் என்று சொல்லுகின்றோமா? அல் முசல்லி அஹ்மத் என்று சொல்லுகின்றோமா? இல்லை. ஜகாத் கொடுப்பவர்களுக்கு முசக்கி என்று அரபியில் சொல்லப்படும். வருடம் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுப்பவர்களை அல் முசக்கி நியாஸ் ஹாஜி என்று சொல்லுகின்றோமா? இல்லை. இப்படி இருக்கும் போது 5வது அது போன்ற ஒரு கடமைதான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு மாத்திரம் ஹாஜி என்ற பெயர் அது எங்கிருந்துதான் வந்ததோ தெரியவில்லை. இது இலங்கை, இந்தியா, வட தென்னிந்திய போன்ற பகுதியில் தான் இந்த நோய் இருக்கின்றது. அரபிகளையும் பார்க்கின்றோம், அவர்களுடைய பெயர்களுக்கு முன்னாலும் அல் ஹாஜ் என்பது கிடையாது. ஏன்? சஹாபாக்கள் எங்களை விடவும் அதிகம் ஹஜ்ஜி செய்தவர்கள். எங்காவது நாம் அல் ஹாஜ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று கண்டிருக்கின்றோமா? அல்ஹாஜ் உமர் இப்னு ஹத்தாப் என்று கண்டிருக்கின்றோமா? இல்லை. இப்படி இருக்கின்ற போது ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு மாத்திரம் அல்ஹாஜ் என்ற பெயர் அது எங்கிருந்துதான் முளைத்ததோ தெரியவில்லை. இந்த பெயர்கள் இருக்கக்கூடாது. கவலை என்னவென்றால், நான் ஹாஜாக இருக்கின்றேன், இன்விடேஷனில் எனக்கு முன்னால் ஹாஜ் என்று போடவில்லை, நான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், நான் டொனேஷன் பண்ணி இருக்கின்றேன், பள்ளி வாயிலில் பேர் லிஸ்டில் எனது பேருக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போடவில்லை என்று கொந்தளிப்பவர்களும் சமூகத்தில் இருக்கின்றார்கள். எவ்வளவு கவலையான விடயம்! யாருக்காவது இந்த ஹஜ்ஜை செய்திருக்கின்றார்கள்? மதிப்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் மாற வேண்டும். 25 லட்சம் செலவு செய்து குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, எங்களது காலநிலைக்கு மாற்றமான அந்த அரேபியன் நாட்டில் நாம் நெருக்கடி 30 லட்சம் மக்களுக்கு மத்தியில் அரஃபாவுடைய மைதானத்தில் வெயிலில் காய்ந்து செய்கின்ற ஒரு கடமை, இது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும். இதே போன்றுதான் கடைசி ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை எவைகளெல்லாம் இந்த உம்ராவுடைய கடமைகளை பால்படுத்துகின்றதோ அவைகளை நாம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றால் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நாம் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது, உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது நாம் அந்த கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு செய்கின்ற கடமை அல்ல. இதனால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளை நாம் செய்கின்ற போது நாம் குறைந்தது இந்த லைவ் டெலிகாஸ்ட் போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வீடியோ எடுப்பது, லைவ் போடுவது, இதோ அரபாவில் நிற்கின்றோம், இதோ நாம் தவாப் செய்கின்றோம், இதோ தொங்கோட்டம் ஓடுகின்றோம் என்று அப் டு டேட் நிமிடத்துக்கு நிமிடம் செய்கின்ற கடமையை இவர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார், லைவ் போடுகின்றார். இதனது நோக்கம் என்ன? அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இபாதத் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டிய இபாதத்தை இன்னும் ஒரு மனிதனுக்காக இன்னும் ஒரு மனிதர் பார்க்க வேண்டும் என்பதற்கு செய்கின்றானோ ஃபகத் அஷ்ரக, அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இணை வைத்தல் என்பது என்னது? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய இபாதத்தில் இன்னும் ஒரு மனிதனை கூட்டாக்குவது.
இபாதத் அல்லாஹ் மாத்திரம் பார்க்க வேண்டும், இதனை இன்னும் ஒரு மனிதனும் பார்க்க வேண்டும் என்பதற்கு நாம் இபாதத்துகளையும் அடுத்தவர்களை சேர்த்துக் கொள்கின்ற போது நாம் இணை வைக்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, காபத்துல்லா எல்லாருக்கும் தெரியும், தவாஃப் எல்லோருக்கும் தெரியும், அரஃபா மைதானம் எல்லோருக்கும் தெரியும். நாம் போய்த்தான் இங்குள்ளவர்களுக்கு படம் காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே எங்களது ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு முக்கியமான விடயம் தான் இன்று இபாதத்துகளும் வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த ஹஜ் உம்ராவும் இன்று ஒரு வியாபார நோக்கத்தில் தான் அதிகமானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாக்களாகிய எங்களுக்கு கடமை சமூகத்திற்கு சரியான தெளிவை கொடுப்பது. எனவே நீங்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்வதாக இருந்தால் நீங்கள் தேர்வு செய்கின்ற முகவர்களை நீங்கள் நல்ல முறையில் தெரிந்து பார்த்துக் கொள்ளுங்கள். வெறுமனை சாப்பாடுகளையும் கிட்ட இருக்கின்ற ஹோட்டல்கள் என்கின்ற மாயையில் மாத்திரம் நம்பி நீங்கள் விழுந்து விட வேண்டாம். உங்களுக்கு வழிகாட்டி யார்? உங்களை அழைத்து செல்கின்ற முகவர் நிலையர்கள் யார்? அவர்கள் இஹ்லாஸ் உள்ளவர்களா, அல்லாஹ்வை பயந்தவர்களா, அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்கின்றீர்கள். விமானம் ஏறியது முதல் நீங்கள் திரும்பி வரும் வரை உங்களது முழு கடமைகளுக்கும் அவர்கள் தான் பொறுப்புதாரிகள். உங்களது ஹஜ்ஜையும் உம்ராவையும் வழிகாட்டப் போகின்றவர்கள் அவர்கள்தான். எனவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய இஹ்லாஸை பார்க்க வேண்டும், அவர்களுடைய நோக்கத்தை பார்க்க வேண்டும். வெறுமனே உணவுகளையும் ஹோட்டல்களையும் சொகுசுகளையும் மாத்திரம் நம்பி சென்றால் சொகுசு கிடைக்கும், கடமையை நிறைவேற்றி இருக்க மாட்டீர்கள். எனவே இந்த விடயத்திலும் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஹஜ்ஜை வாழ்க்கையில் பல முறையில் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எங்களது ஊர்களில் இருந்தும் இந்த முறை யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய நோக்கத்தில் அல்லாஹ் யாரை தெரிவு செய்கின்றானோ அவர்கள் ஆரோக்கியமான முறையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد أرسله بالحق بشيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا من يطع الله ورسوله فقد رشد واهتدى. أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال تعالى وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه ما اتصلت عين بنظر. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. فيا أيها الناس إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وسنى بملائكته وقدسه تكريما فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق وأشدهم في أمر الله عمر الفاروق وأصدقهم حياء عثمان ذو النورين وأقضاهم علي المرتضى رضي الله عنهم وعن الباقي من الصحابة رضوان الله عليهم أجمعين وارض عنا معهم برحمتك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا رخاء سخاء وسائر بلاد المسلمين عامة. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروا على نعمه يزيدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.